உலக சமாதானம் கவியன் 83. குழந்தைகளின் எதிர்காலம். மக்கள் பெற்றோர் என்ற பாசம் அற்றால் மாநிலத்தில் பல பேதம் ஒழிந்து போகும். தக்க முறையில் குழந்தைகள் எல்லோரும் சமதர்ம ஆட்சியினால் வளர்க்கப்பட்டால் எக்காரணத்தாலும் கல்வியின்மை இருக்காது, ஒழுக்கங்கள் நிலைத்து நிற்கும். மிக்க அவசியமான இந்த திட்டம் மேற்கொண்டால் உலக சமாதானம் கிட்டும். மக்கள் பெற்றோர் என்ற இரு தரப்பினரிடையே தோன்றும் பாசத்தை மட்டும் அறுத்துவிட்டால் இந்த உலகத்தில் மனித இனத்தை துன்புறுத்தும் பலவிதமான பேதங்களும் குறுகிய நோக்கங்களும் ஒழிந்து போகும். தகுந்த முறையில் உலகில் உள்ள எல்லா குழந்தைகளும் சமதர்ம ஆட்சியினால் வளர்க்கப்படும் திட்டம் அமுலானால் எல்லோருமே எழுத்து தொழில் கல்விகளில் சிறந்தவர்களாக விளங்குவார்கள். ஒழுக்கங்களும் நிலைத்து நிற்கும். உலக மனிதருக்கு மிக்க அவசியமான இந்த திட்டத்தை மேற்கொண்டால் உலக சமாதானம் எளிதில் ஏற்படும். சாதி, மதம், இனம், மொழி, செல்வம் இவைகளை பற்றி எழும் பேத உணர்ச்சிகள் அனைத்தும் பெற்றோர்களே குழந்தைகளை வளர்ப்பதால் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றன. பெற்றவர்களின் பாசத்தினாலேயே எண்ணிறந்த குழந்தைகள் சமூக வாழ்விற்கு பயனற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். உதாரணமாக, ஒருவருக்கு நல்ல வருமானம் இருக்கிறது, அவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கின்றன. அவைகளுக்கு நகைகள் பூட்டி, பட்டுடுத்தி, அலங்காரம் செய்து, அதிக செலவு செய்து தின்பண்டங்கள் கொடுத்து பழக்கிவிடுகிறார்கள். அலங்காரத்திலும் அதிக சுவையிலும் பழக்கிவிடப்பட்ட குழந்தைகளின் நெஞ்சு வழியே அறிவு இழுக்கப்படுகிறது. உடல் உழைப்பு பழக்கமின்மையால் அதை அக்குழந்தைகள் துன்பமாகவே கருதுகிறார்கள். இப்படியே பெரும்பாலும் இத்தகைய மனப்பான்மையும் சோம்பேறித்தனமும் வளர்கின்றன. இத்துடன் மற்ற குழந்தைகளை விட தான் வசதி உள்ளவன் என்ற தன்முனைப்பும் ஏற்படுகிறது. இந்த வகையில் வளர்க்கப்படும் குழந்தைகள் வயது வந்த பின் சமூக வாழ்விற்கு ஏற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். சமுதாயத்தில் வறுமையை உற்பத்தி செய்யும் உருவங்களாக மாறிவிடுகிறார்கள். அதாவது, தான் உழைக்காமல் பிறர் உழைப்பை கொண்டே அதிக வாழ்க்கை வசதிகள் பெற வேண்டிய அவசிய பழக்க வழக்க மனோபாவங்கள் உடையவர்களாகி விடுகிறார்கள். இத்தகையோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போனால் உலகம் எந்த நிலை அடையும் என்று ஆராய்ந்தால் தனி மனிதன் வாழ்க்கையிலும் உலக மக்களின் கூட்டு வாழ்விலும் சமாதானம் இருக்க இடமில்லை என்பது நன்றாய் விளங்கும். ஆகையால் குழந்தை வளர்ப்பானது சமூக பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று இங்கு வலியுறுத்தப்படுகிறது.